கோடான கோடி தமிழ் மக்களுக்கு என் இனிய வணக்கங்கள். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தளபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் போஸ்டிங் போட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 1. ஸோ ஃபர்ஸ்ட் நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்திருக்கு. ஸோ சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழக அரசியல்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்லி இருந்தாரு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. இந்த வகையில ஒரு சர்ச்சைக்குரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. என்னன்னா, இதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கிற எல்லாருக்கும் மின்சாரம் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. நேத்து வந்து பாத்தீங்கன்னா தளபதி அவர்கள் சிஎம் ஆயிருப்பாரு. அவருடைய முதல் கையெழுத்தே வந்து பாத்தீங்கன்னா அதை நிறைவேற்றி தான் போட்டிருப்பாரு. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருந்துச்சு. என்னன்னா, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 500 யூனிட் வரை பயன்படுத்துவோருக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 200 யூனிட் ஃப்ரீ. அது மட்டும் இல்ல கிடையாது, அதுவும் 2 மாசம் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அது ஃப்ரீயா. அந்த 2 மாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நிலவரம் அப்படின்றது நமக்கு தெளிவா சொல்லல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் 500 யூனிட் வரை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு மட்டும் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் கையெழுத்தை வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு. சோ இதை பார்த்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால ஆட்சி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே தான் இப்ப இருக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காக பண்ணிட்டு ஒண்ணு சொல்றாரு, இப்போ ஒண்ணு செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்குங்க. சோ அதையும் நம்ம தெளிவா பார்க்க கூடாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பட் அவரு அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, என்னால ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அது இல்லாம கஜானாவே வந்து பாத்தீங்கன்னா காலி பண்ணி வச்சுட்டாங்க, சுத்தமா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. அது எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. கொஞ்சம் டைம் எடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், என்னை நம்பி இவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு என்னை செலக்ட் பண்ணிருக்கீங்க, நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். எப்படி என்னை நம்பி ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சீங்களோ அதே மாதிரி என்னை நம்பி கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, கண்டிப்பா நான் சொன்ன எல்லாத்தையும் நிறைவேற்றுறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதவி ஏற்பு விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சைன் போடுறாங்க. அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுல சைன் போட போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் கையெடுத்து கும்பிட்டாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல, அதை வேடிக்கை மட்டும்தான் பார்த்து நின்றாரு. கொஞ்சம் நக்கலா சிரிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் மேல வந்திருக்கு. சோ இதை பத்தி எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வந்தவனே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கொஞ்சம் திமிரு ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா அவர் கையெடுத்து கும்பல. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு இது தேவைதான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோ அப்புறம் இன்னொரு சர்ச்சைக்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாஸ்மார்க்கே வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் 10 ரூபாய் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அவர்கள் விமர்சிச்சிருப்பாரு. சோ இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருப்பாங்க. டாஸ்மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா 1 ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா எம்ஆர்பிக்கு மேல விற்க கூடாது, அப்படி வித்தாங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், உடனே வந்து பாத்தீங்கன்னா புகார் தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவர்கள் சொல்லியிருக்காருங்க. சோ இதுவும் ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே மாதிரி 2வது சைன் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பா வந்து பாத்தீங்கன்னா தனிப்படையை வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருக்காரு. இதையும் பாராட்டணுங்க. சோ இது மாதிரி அப்புறம் மது ஒழிப்பு, அதுக்கப்புறம் வந்து மது ஒழிப்புன்றத அப்படி சொல்லல, பட் போதை பொருட்கள் அந்த கலாச்சாரத்தை அந்த குற்றங்கள் ஈடுபடுறாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமா ஒழிக்கிறோம், அதுக்கு வந்து தனி பிரிவு இருக்கு, நாங்க பயன்படுத்தி வச்சிருக்கோம், போலீஸை வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லா மாவட்டங்களையும் வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இது மாதிரி அவரு வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரவுடிங்க முக்கியமான குற்றவாளிகளை வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா கூப்பிட்டு ஆட்சி மாறிடுச்சு, இதுக்கப்புறம் இதுக்கு முன்னால இருந்த மாதிரி இருக்காது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும், அதனால எந்த ஒரு தப்பும் பண்ணாதீங்க, உங்களுக்கு வந்து குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு, ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல தப்பு பண்ணாம ஒழுங்கா இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல் அதிகாரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்தை போட்டு அத்தனை குற்றவாளிகள் முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணியிருக்காரு. இவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் குற்றவாளிகளுக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்ததால நிறைய விஷயங்கள் நல்லதாகவும் பேசுறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா
கெட்டதாகவும் பேசுறாங்க. இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாஸ்மார்க்ல 10 ரூபாய் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நாங்க கேட்டு பார்த்தோம். அது நீங்க ஒரு சில வீடியோல நீங்க பார்த்திருக்கலாம். இன்னும் அந்த 10 ரூபாவை ஒழிக்கல. என்னப்பா சிஎம் ஆயிட்டாரு, சிஎம் ஆயிட்ட பிறகும் இன்னும் அந்த 10 ரூபாயை வாங்கிட்டு இருக்காரு. 10 ரூபாய் பாலாஜின்னு கிண்டல் பண்ண அவரு இப்போ இவர் 10 ரூபாய் விஜய் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள்ன்றதால அவரே டைம் கேட்டிருந்தாரு. ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா மாத்திடுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாக்குறேன். நான் சொன்னதையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாஸ்மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா வாங்காம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் போட்டுட்டாங்க. ஒரு ரூபாய் கூட எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை நடைமுறைப்படுத்துறாங்களா அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க விஷயமே. ஸோ அதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போங்க. இது மாதிரி டே 1லே நம்ம விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் ஆகி டே 1லே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சிக்கல்களும் வந்திருக்கு, ஆதரவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நன்றியை வந்து பாத்தீங்கன்னா தெரிவிக்காரு. மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாள் சிஎம் வந்து பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்களையும் சந்திச்சு ஒரு வாழ்த்தை வந்து பாத்தீங்கன்னா தெரிவிக்கும்படி கேட்டிருக்காரு. அவர் வாழ்த்தும் சொல்லியிருக்காங்க. ஸோ சீமான் அவர்கள் வீட்டுக்கு போயிருக்காரு. அப்புறம் விசிகோட தலைவர் திருமாவளவன் அவர்களை சந்திக்க போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி ஒரு தலைவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் போயிட்டு நேர்ல சந்திச்சு வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு வராருங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமாவே இருக்குது நான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ஸோ இதான் டே 1. நம்ம வந்து பாத்தீங்கன்னா தளபதி அவர்கள் பிளஸ்ஸா இருக்கட்டும் மைனஸா இருக்கட்டும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாட்களும் ஒரு நாள் விடாம வரிசையா எல்லா நாட்களும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ அதனால புதுசா வந்திருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ப்போம். பாசிட்டிவிட்டி மட்டும் கிடையாதுங்க, நெகட்டிவிட்டியா இருந்தா கூட அதை வந்து சேர்க்கறது என்னுடைய பொறுப்பு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய குற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டிஎம்கேன்னு சொன்னீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய குற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்துச்சு. இங்க பாருங்க விஜய் சார், இதுதான் உங்க மாற்றமா? இவ்வளவு குற்றங்கள் நடக்குது, அதுக்கு நீங்க தான் காரணம். இதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்டாலின் சொல்லிருந்தீங்கல்ல, இப்ப இங்க ஒரு குற்றம் நடக்குது, அதுக்கு காரணம் நீங்க தான். சோ வந்து பாத்தீங்கன்னா இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சில பேர் பேசிட்டு இருக்காங்க. நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஆக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும். சோ இதுதான் டே 1க்கே வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க. இன்னும் 5 வருஷம் இருக்குங்க. சோ இந்த 5 வருஷத்துல எந்த அளவுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு சரியா புரியல. பொறுத்து இருந்து உங்களோட சேர்ந்து தான் நானும் பார்க்க போறேன். சோ எல்லா விதத்திலயும் வந்து ஒரு நாள் விடாம உங்களுக்கு அப்டேட் நான் கொடுத்துருவேன். சோ நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி கூறுகிறேன். அடுத்த வீடியோல பார்ப்போங்க.